ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் மிக்ஜாங் புயல் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. அதற்குறித்தான விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். இப்ப ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு எதன் அடிப்படையில் இந்த நிவாரணம் என்பது வழங்கப்படும்? நேரடியாக சென்று ஏதேனும் ஆய்வுகள் நடத்தப்பட இருக்குமா? என்ன நிலவரம்? புயலால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அது பாதிப்புகளை உணர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் அட்டை அடிப்படையாக கொண்டு 6000 ரூபாய் வந்து ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வருமான வரி செலுத்துபவர்கள், அதே நேரத்தில் ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ரேஷன் கடைகள் மூலமாக வளர வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இதன் காரணமாக ஒரு 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வருமான வரி செலுத்துவோர், ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களும் அவங்க வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அந்த 5 லட்சம் விண்ணப்பம் மீது பரீட்சை நடைபெற்றது. அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று புகைப்படம் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீடு மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வந்து கேட்கப்பட்டு அது வந்து விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அது நேரடியாக கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த கலாய்வெல்லாம் முடிவுக்கு இடையில அந்த புயல் நிவாரண கணக்கெடுப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இதன் காரணமாக இந்த பாதிக்கப்பட்ட 5 லட்சம் விண்ணப்பத்தை குறிக்கக்கூடிய 5 லட்சம் பேருக்கான 6000 ரூபாய் நிவாரண தொகை என்பது வங்கி கணக்கில் தான் செலுத்தப்படும். ஏற்கனவே கணக்கெடுப்பு பணிகள் மற்றும் சரிபார்ப்பு பணிகள் எல்லாம் முடிவுற்ற நிலையில யாரால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்பது தொடர்பான பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வங்கி கணக்குல 6000 ரூபாய் வர வைக்கப்படும். ஏற்கனவே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக 6000 ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்டது. ஆனால் வருமான வரி செலுத்துவோர்கள், ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் எல்லாம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அந்த விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை வெளியிட்டிருந்த விரைவில் 6000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குல வந்து வர வைக்கப்படும் அப்படிங்கிறத தற்போதைய தகவலாக உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.